இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குதிரைவாலி பாயசம். தேவையான பொருட்கள்: குதிரைவாலி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பால். கொஞ்சம் தண்ணியும் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம், நல்ல கெட்டியான பாத்திரமா வச்சுக்கோங்க. அதில் நல்லா 1/2 லிட்டர் பாலை விடுங்க. பாலில் வேக போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக தான் பாலில் வேக போடுறோம். இல்லை நீங்கள் தண்ணியே எங்களுக்கு போறோம்னாலும் தண்ணியில் வேக வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்கும் போது அந்த குதிரைவாலியை அலம்பிட்டு இதில் சேர்க்கணும். நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறிண்டே இருக்கணும். அது பாட்டுக்கு சிம்மில் வச்சாலும் சரி, ஹையில் வச்சாலும் நல்லா நம்ம பார்த்து சாதம் ஆகிற மாதிரி நல்லா வெந்து வரும். அந்த பதம் நமக்கு நசுக்கி பார்த்தா நல்லா வெந்துடும். இது குக்கரில் போடுறவா கூட 2 விசில் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ வெல்லம் நான் பாருங்க கோபுரமாக எடுத்திருக்கேன். நீங்கள் தட்டி கூட நான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கட்டும்னு போட்டிருக்கேன். இப்போ வெல்லத்தில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதை கரைச்சிக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கணும், நல்லா கரைச்சிக்கணும் வெல்லத்தை. இப்போ குதிரைவாலி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லவே வேண்டாம். அது சிறுதானியம். அந்த சிறுதானியத்தில் நிறையா சக்தி இருக்குது, கால்சியம் இருக்குது, ரொம்ப நார் சத்து நிறையா இருக்குது. அதனால அதை நம்ம யூஸ் பண்ணலாம். நார் சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராது, கால்சியம் இருக்கிறதுனால போனுக்கு ஸ்ட்ரென்த்து, நரம்புக்கு ஸ்ட்ரென்த்து. வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிட்லாம். இப்போ பாருங்க, இந்த பக்கம் வெந்துன்னு இருக்கு, நல்லா வெந்துடுது. நசுக்கி பார்த்தா அப்படியே சாஃப்டாக மசியறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெள்ளை கரைச்சலை எடுத்து வடிகட்டி அழகாக அதில் ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு கிளறணும். கிளறி அது எல்லாம் சேர்ந்து வரும் பாருங்க, சூப்பராக. இப்போ எடுத்து ஊற்றுறோமா, ஊற்றி கிளறோமா, அவ்வளோதான். கிளறிட்டு அப்படியே வெந்து வந்துடும். அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஒரு ஃபைன் எல்லோ கலர். இதே உங்களுக்கு வெல்லம் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா மில்க் மெய்டு கூட ஊற்றிக்கலாம். வேக வச்சதுல மில்க் மெய்டு அந்த இனிப்புக்கு பதிலாக போட்டிங்கன்னா இன்னும் கூட உங்கள் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். குழந்தைகள் சாப்பிட்றா, எங்களுக்கு ஒயிட் பாயசம் வேணும் அப்படின்னா மில்க் மெய்டு யூஸ் பண்ணிக்கலாம், சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஹெல்த்தியாக இருக்கணுன்றனால வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறேன், இப்போது ஏலக்காவை நசுக்கிறேன். ஏலக்காய் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரியும்ல, அது ஜீரண சக்திக்கு. எது இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய சாப்பிட்றோன்னா அஜீரணம் ஆகக்கூடாதுன்ட்டு எப்பவுமே ஏலக்காய் யூஸ் பண்ணுவோம். அதுதான் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஹெவி ஐட்டம்ஸ்க்கெலாம் ஏலக்காய் பொடி கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அந்த காலத்தில் நம்ம பெரியவாலாம் கரெக்டாக தான் எல்லாத்தையும் எது சேர்க்கணும்னு வச்சுருக்கா. இப்போ நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிறோம் ஏலக்காயை. அடுத்தது முந்திரிய எண்ணெய் போட்டு நெய்யில் முந்திரியை வறுத்து அந்த பாயசம் ரெடியாக எடுத்து பார்த்தல இல்லையா, வெல்லம் கொட்டினோடனே அது ரெடி. அதில் எடுத்து இந்த வதக்கின முந்திரியை போடணும். அதுக்கப்புறம் திராட்சையை வதக்கி போடணும். கடைசியாக ஏலக்காய் பொடியை தூவி ஒரு கலரிடணும். இந்த ஸ்ட்ரக்சர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டேஸ்ட் பாருங்க, கொஞ்சம் தூக்கலாக இருக்குது வெல்லம் அப்படின்னு நினச்சேன்னா கொஞ்சம் பாலை விட்டு கலரிக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான குதிரைவாலி பாயசம் ரெடி. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, அறிஞ்சவங்க அறியாதவங்க, பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாரும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.